ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை, கோடி பலன்கள் கிடைக்கும். இந்த ஏழரை காலகட்டத்தில் ஜென்ம சனியில் குரு பார்வை உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து படுது. நல்ல விதமாக பார்க்கப்படும். பாதி சும்மா குறைஞ்சிரும். சரியா நேர்களே, குரு நல்ல பார்வையை கொடுப்பார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் கடகத்தில் உச்சமாகி உங்கள் ராசியை 9ஆம் பார்வையால் பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கவலைப்படாமல் இருங்க. கஷ்ட நஷ்டம்லாம் தீரும். வீடியோவில் சொல்கிற சில பரிகார வழிபாடை பண்ணுங்கள். பலன்களை சொல்கிறேன், நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன், லக்கண ரீதியாக சொல்கிறேன், ராசிக்கும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீன ராசிக்கு இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துல குரு இருந்தார். 4ல் குரு இருக்கக்கூடாது. ஒரு இயற்கை சுபகரம் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்தால் குடும்ப பிரச்சனை இருக்கும், உடல்நல பிரச்சனை இருக்கும், சரியாக இருக்காது, சரியாக எதிர்பார்த்த அமைப்பு கிடைக்காது. இப்போ பரவாயில்ல, 5ஆம் இடத்துக்கு போய் உச்சம் அடைகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசியும் பார்க்குறாரு. பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ராசியை பார்க்குறதுனால நல்ல லாபம் இருக்கும். பேரு புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்கும். நீங்கள் யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரிய வரும். இவ்வளோ நாளாக மறைக்கப்பட்டிருந்த நீங்கள் வெளி உலகத்துக்கு வருவீங்க. உங்கள் அருமை பெருமையை மற்றவங்களுக்கு தெரியும். நல்ல லாபமாக இருக்கும். சரியாக ஈடுபடுற காரியம், உத்தியோகம், தொழில் எதாக இருந்தாலும் சரி, நல்ல ப்ராஃபிட் பெரிய லெவலில் வரும். ஆள் நல்லா இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க. ராசியை பார்க்குறதுனால உடல் பிணியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உடல் நோய்வாப்பட்டிருந்தவங்க, உடலில் அசௌரிய கோளாறில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக கடகத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னாலே அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசாங்க வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும். அதுபோக அரசியல்வாதிகளுக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் எப்போ சார் பயிற்சி ஆகிறாரு அப்படி பார்த்தோம்னா, வருகிற 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி, வைகாசி 19 செவ்வாய்க்கிழமை காலையில் 6:30 மணிக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுபோக இடையில் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசியில் அதிசாரமாக பயிற்சி ஆகிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அது பிறகு வக்கர பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் 13ஆம் தேதி 2026. இதுதான் அவருடைய நிலைப்பாடு, கோச்சார நிலைப்பாடு. ஓகே நேயர்களே, இப்போ அவர் பயிற்சி ஆகிறாரு. வருகிற ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ல் குரு போகிறது நல்லது தான். 5ஆம் இடத்துல குரு இருந்தார்னா பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறாரு, புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறாரு. நல்லா இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த வயசாகுதுன்னு எனக்கு தெரியாது, வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. படிக்கிற மாணவர்கள் இருந்தால் நல்லா படிப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க, சம்பளத்தை வீட்டுக்கு கொடுப்பாங்க. திருமண காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட தனிப்பட்ட வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல சாமி கும்பிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, மந்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிடுவீங்க. இறையவர்கள் கிடைக்கும். பரிபூர்ணமாக இருக்குது. குலதெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மிகச் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல ஜாதகம் இருக்கிறதுனால ஆள் பிராட் மைண்டாக இருப்பீங்க. அதாவது எப்படின்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் இறைவனை வேண்டும் போதே பொதுப்படியாக தான் வேண்டுவீங்க. இறைவன்கிட்ட பொதுவாக தான் கேட்பீங்க. நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நாட்டில் மழை பெய்யணும், விவசாயம் பெருகணும், எல்லா மக்களும் எல்லா செல்வத்தையும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பீங்க. ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கும்போது நீங்களும் கண்டிப்பாக அதில் நல்லா இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுடைய வேண்டுதல் வழிபாடு எல்லாமே பெரிய பிராட் மைண்டில் இருக்கும். மற்றவங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவீங்க. பரபரப்பு சிந்தனை இருக்கும். தெளிந்த மனதோடு இருப்பீங்க. கிளியர் கட்டாக இருப்பீங்க. செயலாலும் சிந்தனையாலும் நடத்தை எல்லாமே நல்லாயிருக்கும். மனதாலும் உடலாலும் சிறப்பாக இருப்பீங்க. சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க பெரிய லெவலுக்கு ரீச் ஆவீங்க. உங்கள் பேர் ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்கும். தான தர்ம காரியங்களை நல்லா பண்ணுவீங்க. சரியா, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. தான் சார்ந்த மதத்தில் ஒரு பெரிய பற்று இருக்கும். இந்து மதமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சார்ந்த மதத்தில் ஒரு பற்றாக இருப்பீங்க. அந்த மதத்துக்கு நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க. அந்த மத மக்களால் போற்றப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள். திடீர் தனம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம். ஸோ அங்கே குரு உட்காந்துருக்கனால திடீர் அதிர்ஷ்டம் வரும். வீட்டுக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பீங்க. சரியா, இன்றைக்கி கிராம் 14,000 ரூபா ஆகிப்போச்சு. இருந்தாலும் விரலுக்கேற்ற வீக்கம். உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கு நகை நட்டுலாம் வாங்கி கொடுப்பீங்க. திடீர் தனங்கள் சேரும். போட்டி பந்தயத்தில் நல்ல லாபம் இருக்கும். லாட்டுச்சீட்டு யோகமும் இருக்கும். அது ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். சரியா, 2, 5, 9, 11 மகாதன யோகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த அமைப்பு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் வெளியில் நல்ல பெருமையாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. அரசாங்கத்தில் அந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க, மற்றபடி அமலாக்கத்துறை, வருமானத்துறை, இப்படி நிறையா இருக்குது. அரசில் பணம் சம்மந்தப்பட்ட நிதி அமைச்சகம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க,
அதில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, சிப்பந்தியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குரு பக்தி இருக்கும். குரு பீடத்துக்கு போயிட்டு வருவீங்க, கோயில்குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. அங்குள்ள ஆன்மீகவாதிகள், சமய சான்றோர்கள், சொற்பொழிவாளருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிறருடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் பிறருக்கு ஆலோசனை சொல்வீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜுடிஷியலில் இருக்கிறவங்க, நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற தீர்ப்புகள் நல்ல ஒரு மதிப்பாக இருக்கும். சரியா, பிரச்சித்தப்பட்ட தீர்ப்புகளை சொல்லுவீங்க. அதனால் உங்கள் பேர் பேசப்படும். நல்ல விதமாக இருக்குங்க. மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்குது. ஒரு ஓராண்டு காலம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் சார், அதை சொல்கிறேன் நான். மீனராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு சில பலன்கள் இருக்கும். இப்போ மீன ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், குடும்ப பழக்க வழக்கம் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிறவர்கள் நல்லா படிப்பாங்க. வீட்டில் பணம் பல வகையில் சேரும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல வெற்றி கொடி நாட்டுவீங்க. நல்ல விதமாக இருக்குது. அதே நேரத்தில் உடல் உபாதையும் பார்த்துக்கணும், தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். இப்போ நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதுபோக தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். பணம் பல வகையில் கொட்டும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆள் காரிய வீரிய சாலியாக இருப்பீங்க. தைரியம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். ஆரம்பகட்ட வெற்றி இருக்கும். எதுலேயும் நல்லபடியாக இருப்பீங்க. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக இருக்கும். இணக்கம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட நல்லபடியாக போவீங்க. பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமை இருக்கும். சரி, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிக லக்கணம். ஆள் சாந்தமாக இருப்பீங்க. சகல சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று மிகச்சிறப்பாக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும். காரிகணவர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழி அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வெளி தாப்பன் வழி சொத்துக்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா, லாபம் நல்லா இருக்கும். மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும். கணவன் மனை உறவு நல்லா இருக்கும். திருமணம் ஆதவர்கள் திருமணம் நடக்கும். திருமண உறவு நல்லா இருக்கும். மிகச்சிறப்பாக இருப்பீங்க. சரியா, நல்லா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். தாப்பனொழி சொத்துக்கள் கிடைக்கும். லாபம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மீன ராசியில் மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் 80% லாபம் இருக்கும். இவங்களாம் எபோ ஆவரேஜாக நல்லா இருப்பாங்க. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி 100% நல்ல லாபமாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு குரு புத்தி நடக்கும் சில பேருக்கு. இப்போ மீனராசியில் சில பேருக்கு புதன் திசையில் குரு புத்தி, கேது திசையில் குரு புத்தி, சுக்கிர திசையில் குரு புத்தி, இதெல்லாம் நல்லாயிருக்கும். பொதுவாக சுக்கிர திசை குரு புத்தி நல்லா இருக்காது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரிய திசை குரு புத்தி, சந்திர திசை குரு புத்தி வயசானவர்கள் நடக்கும். அவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். செவ்வாய் திசை குரு புத்தியும் ஓரளவு நல்ல விதமாக குருமங்கள யோகத்தோடு இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு, கடகத்தில் இருக்கிறாரு, ஒரு நீர் ராசியில் இருக்கிறாருன்னா அந்த திருச்சீரழிவாய் கடலோரத்தில் இருக்கிற திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். சரியா, திருச்செந்தூர் முருகன் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அடுத்து வருகின்ற ஓராண்டு கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து மத்தியம பலன் யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசியில் மேச லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், இவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக இருக்கும். 100% தான் நடக்கும். சரியா, இவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக தான் நடக்கும். பிலோ ஆவரேஜ் சார் எங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லை, எப்பயும் போல தான் இருக்கும், ஒரே புடுங்கலாக தான் இருக்குது, ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது, ஒன்றும் சரிப்படலை, நீ ஏதோ டைலாக் விட்டுட்டுருக்கிற, வீடியோ போடுற, ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லையே, குரு பயிற்சி ஆனாலும் நாங்கள் பழைய குருடி கதவை திருடி தான் இருக்கிறோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காது. சரியா, அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். மீனராசியில் சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காது. அது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும். கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அயன சயன போகம், அலைச்சல், விரயம், செலவு நிறைய இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். கடன் கப்பு, நோய், போட்டி பொறாமை நிறையா இருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும். தொழிலில் கடன் வாங்குற மாதிரி இருக்கும், லோன் அடைக்கிற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏகப்பட்ட இடியாப்பு சிக்கல் இருக்கும். இதுதாங்க லக்கண ரீதியாக உள்ள பலன்கள். ஸோ ராசிக்கு பொதுவாக இருந்தாலுமே லக்கண ரீதியாக பலன்கள் பிரியும். அதை நீங்கள் நல்லா மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க. சரியா, இதுதான் ஜோதிடத்தோட பலன்கள். ராசிக்கு பலன் சொன்னாலுமே லக்கணத்துக்கு சொல்லணும். லக்கணத்துக்கு பிரித்து சொன்னால் தான் அந்த பலன்கள் உங்களுக்கு நிற்கும். சரி, இப்போ ஆதிபத்திய விசேஷத்துக்கு சொல்லுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மீன ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ராசி அப்படிங்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கம். நீங்கள் செய்கிற காரியங்கள், வெளிவட்டார தொடர்புகள், மற்றவங்களை சந்திக்கிறது, வைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும். உங்களை ஒரு மனிதனை ஏற்றுக்குருவாங்க.
ஏழை சொல் அம்பலத்துக்கு வர்ற மாதிரி உங்கள் சொல்ல கேட்பாங்க, உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்பாங்க. நீங்கள் வந்து நானும் ஒருவன், நானும் ஒரு நல்லவன், நானும் இந்த சமுதாயத்தில் வேண்டியவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்து குடும்பம், பணப்புழக்கம், பழக்க வழக்கம். குடும்பத்தில் மற்ற காரியங்கள்லாம் 50% தான் இருக்கும். சரியா, 50% தான் இருக்கும். குடும்ப காரியங்கள் எல்லாமே 150% தான் நடக்கும். பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. குடும்பத்தில் அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், வீடு கட்டிடலாம், மனை வாங்கிடலாம், இடம் வாங்கி போட்டுடலாம், குடும்பத்தில் அந்த காரியத்தை பண்ணிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதே மாதிரி பெரிய சொத்து பத்தெலாம் சேர்த்து வைக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் நடக்காது. 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் கிடைக்கும். காரிய அனுகூலம், காரிய வெற்றி பெருசாலாம் இருக்காது. சரியா, மீனராசிக்கு வந்து ஸ்டார்டிங் டபுள் இருக்க தான் செய்யும். சரியா நேர்களே, அது குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஸ்டார்டிங் டபுள் இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட வேலைகள், திரைப்படம், சின்னத்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், கலைப்பொருட்கள், கேளிக்கை பொருட்கள், கேளிக்கை விஷயங்கள், உல்லாச விஷயங்கள், இதிலெல்லாம் தடங்கள் நிறைய இருக்கும். அந்த தடங்களை தாண்டி தான் நீங்கள் போகணும். அதனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல எஃபெக்ட் போடணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் முழு மனதோடு எஃபெக்ட் போடுவீங்க. ஆனால் நீங்கள் போய் சேர்கிற இடம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அங்கே போனவுடனே என்ன ஆகும்னா பிரச்சனை ஆயிரும். சில பேருக்கு பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது வண்டி ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆகி அந்த மெயின் ரோடு வரைக்கும் போயிடுவார். ஆனால் மெயின் ரோட்டுக்கு போன பிறகு வண்டி பிரச்சனை ஆயிரும். மெயின் ரோட்டில் போட்டு வண்டியை போட்டு தள்ளுன்னு தள்ளுவார். கிக் அடிச்சுக்கிட்டே இருப்பார், வண்டி ஷார்ட் ஆகாது. அங்கே ரோட்டில் போகிற வரேன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு இவனுக்கு அப்படி தான் உடம்புலாம் வேர்த்துரும். சரியா, உள்ளே போகிற ஜட்டி பண்ணி எல்லாமே வேர்த்துரும். இவன் வண்டி கிக் பண்ணிகிட்டே இருப்பான், அடிப்பான். அதுக்கு ஷார்ட் ஆகாது. யோசனை பண்ணுவான், என்னடா வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா வந்துச்சு, ரோட்டுக்கு வந்தோடனே வண்டி மக்கர் பண்ணுதும்மா. அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து நல்லபடியாக கிளம்பிடுவீங்க, ஆனால் ரோட்டில் வந்தோடனே பிரச்சனை இருக்கும். இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வரணும். சரியா, போது ஜோதிடத்தில் நான் என்றைக்குமே வந்து உள்ளதை உள்ளவாறு சொல்லிடுவேன். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கோ அதை வந்து பலாப்பழத்தை பிரிக்கிற மாதிரி பிரித்து உரித்து கையில் தனியாக கொடுத்துருவேன். சரியா, நீங்கள் வந்து சில பேர் நினைப்பீங்க, என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு. உண்மையை தான் சொல்ல முடியும். சரியா, அதனால் உங்களுக்கு ஸ்டார்டிங் டபுள் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்காது, வெளி வட்டாரத்தில் இருக்கும். அதுபோக வந்து குடும்ப நலன் நல்லபடியாக இருக்கும். உங்கள் குடும்பம் நல்லா பேசப்படும். வெளிவட்டாரத்தில் உங்கள் குடும்ப கௌரவம், குடும்ப நடவடிக்கை, குடும்ப பெருமை நல்ல விதமாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். மேற்படிப்பு படிக்கிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உயர்கல்வி படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண் உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டம் வச்சுக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். தோப்பு வச்சுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக இருக்கும், நல்ல லாபமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கட்டடம் கட்டி விற்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக இருக்கும். நல்ல பணம் கோடிக்கணக்கில் பரலும். சரியா, இவங்களுக்கு தான் பணம் வரும். பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர், மல்டி லெவல் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, அது நல்லபடியாக இருக்கும். சரியா, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறா சரி, வேறு இஷ்ட தெய்வத்தை கும்பிட போகிறா சார் இருந்தாலும் சரி, நினச்சிங்கன்னா நினச்ச மரத்தில் போயிட்டு வருவீங்க. அதுக்கு இந்த தடையில் இருக்காது, நல்ல விதமாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போனவங்களுக்குலாம் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இறை வழிபாடு, ஆன்மீக பணி, மத சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு பெருமையை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்து வந்து உத்தியோகத்தில் சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். மீனராசியில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகம், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, கேம்ப் போகிறது, வெளியூர் போகிறது, இது மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ உத்தியோக ரீதியாக வந்து அலைச்சல் இருக்க தான் செய்யும். கடன் வாங்காதீங்க, கடன் வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா குரு தனகாரகன். சரியா, தனம்னா என்ன, பணம் தான் அர்த்தம். கடன்னா என்ன, பணம் வாங்குறது தான் கடன். சில பேர் நகையை வாங்குவாங்க, சில பேர் பணமாக வாங்குவாங்க. நகை கடனாக இருந்தாலும் சரி, பணக்கடனாக இருந்தாலும் சரி, லோன் எதாக இருந்தாலும் சரி, விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசை வரத்தை கட்டி மோசம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய வழி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். கண்ணை மூடிட்டு கடனை வாங்கிடாதீங்க, செலவை குறைச்சிக்கோங்க. செலவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்ணாபுரன்னு செலவு பண்ணாதீங்க. பணம் வரும்போது சிக்கனமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. சேமிப்பு இக்கணம் தேவை. அடுத்து வந்து திருமண உறவு நல்லாயிருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரணமையும். திருமண உறவு சிறப்பாக இருக்கும். சரியான நேரங்களில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக தான் இருக்குது. அதுபோக கடகத்தில் ஒரு 3 நட்சத்திரத்தில் போகிறாரு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரத்தை பற்றி பின்னாடி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாலும் தான் நன்றி. பொறுமையாக பாருங்கள். வீடியோ இன்னும் முடிக்கலை, இன்னும் நிறைய தகவலை சொல்கிறேன்.
ஸோ கூடு தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விதமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்க, டியூட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுபோல் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா, கலை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல லாபம் இருக்கும். அடுத்து தூரதேச அமைப்பில் அந்தளவுக்கு வெற்றி இருக்காது. வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்காது. ஏதோ பாதிப்பாக தான் நிறைவேறும். சரியா, பெருசாலாம் அது அதிர்ஷ்டம் இருக்காது. வெளிநாட்டில் போய் பெரிய வாரி கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால் தூரதேச அமைப்பில் இந்த அளவு இந்த குரு பயிற்சி வந்து பெருசாக வெற்றியை கொடுக்காது. அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுபோக வந்து திடீர் அதிர்ஷ்டமும் இருக்காது. வர வேண்டியது வரும். பெருசாக அதிர்ஷ்டம் அடிக்கும், பல்காக அடிக்கும், எதிர்பாராத நடக்கும். நான் பெரிய லெவலுக்கு போயிடுவேன், குப்பைமேடு கோபுரமாக ஆகும், அப்படிலாம் கற்பனை கோட்டையில் இருந்தீங்கன்னா நல்லா பலிக்காது. பொதுவாக மீனராசினியர்கள் கற்பனையில் இருப்பாங்க. அப்படி நடந்துருமா இப்படி நடந்துருமா அப்படின்னு கற்பனை வாழ்க்கையில் வாழ்கிறதுல மீனராசினியர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. ரொம்ப கற்பனையெல்லாம் இருக்காதீங்க, அதீத கற்பனையெல்லாம் இருக்காதீங்க. நடைமுறை வாழ்க்கையோடு ஒட்டி போங்க. சரியா, நிஜம் என்ன நிழல் என்ன அதை தெரிஞ்சு வாழுங்க. நிஜ வாழ்க்கையோடு ஒட்டி போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி இருக்கும். கனவு உலகத்தில் சஞ்சரிச்சிங்கன்னா எல்லாம் கோட்டையாக போயிடும். சரியா, எல்லாம் காணல் நீராக கரைஞ்சு போய்விடும். அடுத்து அப்பா வழியில் நல்லாயிருக்கும், தகப்பன் வழி நல்லாயிருக்கும், தகப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும், அங்காளி பங்காளிகள் நல்லா இருப்பாங்க, அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா வழி வேலையை செய்கிறவங்க, அப்பா வழி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அது ஏதோ கோர்ட்டு கேஸில் இருந்துச்சு, வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி வந்துடும். அடுத்து கர்மம், தொழில், ராஜ்யம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். தொழில், வியாபாரம், பிஸ்னஸ் இதெல்லாம் சுமாராக தான் இருக்கும். 140% தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா, பெருசாக எதிர்பார்த்தாலும் இருக்காது. அலைச்சல் இருக்கும், கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அகலக்கால் வைக்காதீங்க. தொழிலில் பெருசாக செய்கிறதா இருந்தால் ஜனனதாஜை செக் பண்ணிக்கோங்க. ஜனனதாஜை செக் பண்ணிக்கிட்டு அதை பண்ணினீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வெகுஜன தொடர்பில் வெற்றி இருக்கும். சரியா, நீங்கள் மக்கள் நலப்பணியில் காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னா வெற்றி இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும், பப்ளிசிட்டி இருக்கும், லாபம் இருக்கும். சரியா நேயர்களே, எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக அக்கா அப்படின்னு சொல்கிறவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவங்களால நல்ல குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ணே அக்கா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரி, அவங்களாம் நல்லபடியாக பார்க்கலாம். பூமி சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்ல விதமாக இருக்கும். அதில் நல்ல லாபம் இருக்கும். சரியா, வாட்டர் மேபி ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை, விரலுக்கேற்ற வீக்கம், ஓரளவு லாபமாக இருப்பீங்க. கடந்த வருஷத்தை காட்டிலையும் 2024, 25 காட்டிலையும் இந்த 26, 27 மிகச்சிறப்பாக இருக்கும். லாப நோக்கத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பூம்பு அம்மாலாம் போட முடியாது. சில பேர் மந்திரத்தில் மாங்காய் வருமா சொன்ன மாதிரி திடீர்னு குரு பயிற்சி ஆனவுடனே நான் லாரி சீட்டு வாங்குவேன், எனக்கு அப்படி கோடிக்கணக்கில் அடிச்சிடும், அப்படிலாம் கற்பனை கோட்டையில் இருக்காதீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியத்துக்கேற்ற உயர்வு அந்த சக்தியை குரு கொடுப்பாரு. ராசியை பார்க்குறதுனால நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. தினமும் வேலை கிடைக்கும், வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வருமானத்தை வாங்கிட்டு புத்திசாலித்தனமாக காசு பணத்தை சேமிச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இல்லை நான் வாங்கிட்டு போகும்போதே அங்கிட்டு கடைக்கு போயிடுவேன், சரக்கு அடிப்பேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், கவர்மெண்ட் மாறிடுச்சு, நான் காலரை தூக்கி விட்டு அலைவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணான்னு ஆயிரும். நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான். சரியா, நல்ல நேரம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க. மந்திரம் கால் மதி முக்கால். 1000 தான் மந்திரம் பண்ணாலும் சரி, சாமியை கும்பிட்டாலும் சரி, அழுது புரண்டு விழுந்தாலும் சரி, மதி தான் முக்கால். மந்திரம் கால். மந்திரம்னா என்ன, பூஜை புனஸ்காரம் தான். ஆனால் மதி தான் முக்கால். மந்திரம் கால் மதி முக்கால். மதியோடு பொழைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மீனராசிக்கு. இல்லை சார் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா பழைய குருடி கதவை திரடி தான், பழைய லெவலுக்கு போயிட வேண்டியதான். அதுபோக 7 சனி நடக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வந்துட்டார். மே 21 வந்துட்டார். நேற்று வந்துட்டார். ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தெல்லாம் போகிறாரு. 13 மாதம் போவார். போட்டு வாட்டுன்னு வாட்டுவார். உத்திரட்டாதிக்கே இருக்குது. பூரட்டாதி 4ஆம் பாதத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். உத்திரட்டாதி ரேவதியை போட்டு அப்படியே கசைக்கு புளிவார். சரியா, ரொம்ப கஷ்டம்தான். இருப்பினும் குரு பார்க்குறாரு. குரு வந்து ராசியை பார்க்கறதுனால ஓரளவு தாங்குவீங்க. எவ்வளோ அடி கொடுத்தாலும் தாங்கிக்கிடுவீங்க. சரியா, ஒரு இடத்துல வடிவல் சொன்னபோது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறியப்பா, அது மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிடுவீங்க. கவனமாக இருங்க. நான் வந்து இது சொல்கிறது ஒரு மாதிரியாக இருந்தாலும் உண்மையாக தான் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே, நல்லபடியாக அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அடுத்து விரயம் இருக்க தான் செய்யும். விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத போராட்டம் இருக்க தான் செய்யும். அயன சேன போகம் நல்லா இருக்காது. கணவன் மனை உறவு, படுக்கை சுகம்லாம் ரொம்ப ஒரு இதால் திருப்தி பெற அளவுக்கு இருக்காது. அதில் நிறைய இதாக தான் இருக்கும். அதில் எதிர்பார்த்த அளவு சந்தோஷம் கிடைக்காது. 140% தான் இருக்கும். கவனமாக இருங்க. அது மாதிரி பிறர் கொடுக்கறது வைக்கிறது எல்லாமே பார்த்து செய்யுங்க. தனக்கு மீதி தான் தானம், தனக்கு போக தான் தர்மம் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி கொடுக்க வேண்டாம்.
சரியா? இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஓட்டையாண்டி ஆகிட்டேன்னு இருக்காதீங்க. சில பேர் விதை நெல்லை விற்று திம்பாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. விதை நெல்லை விற்று தின்னுட்டா அப்புறம் விதைக்கிறதுக்கு நெல் இல்லாமல் போயிடும். அதனால் விதை நெல்லெல்லாம் விற்று திங்காமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்க. சரியா? போதுமென்ற மனமே புண் செய்யும் மருந்து நினச்சிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மீனராசிக்கு குரு பயிற்சி வந்து இப்படி தான் இருக்குது. லக்கண ரீதியாகவும் சரி, ராசிக்காகவும் சரி, ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவங்கள் இப்படி தான் இருக்குது. ஆனால் குரு வந்து தான் 12ஆம் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அலைச்சல் திருச்சலோட தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அலைஞ்சு திரிஞ்சால் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் காரியத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். திடீர்னு கடன் படுற மாதிரி இருக்கும். நல்லா போயிட்டுருக்கும் தொழில். திடீர்னு தொழிலில் வந்து ஒரு முடக்கம் வந்துடும். ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிரும். அந்த மிஷினை ரிப்பேர் ஆக பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். ஸோ தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சில திருப்பங்கள் ட்ரெயினிங்லாம் நடக்கும். ட்ரெயினிங் பாயிண்ட்லாம் இருக்கும். கவனமாக இருக்கணும். அதனால் அலைச்சலும் இருக்கும். சரியா? இப்படித்தான் போகும். அலைச்சல், திரிச்சல், டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் ஆகி தான் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் பெனிஃபிட் எடுக்க முடியாது. நோகாமல் நொங்கு திங்க முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யணும். சில பேருக்கு இது கசக்கும். நான் சொல்கிறது வந்து சில பேருக்கு கசக்கும். என்றைக்குமே ராசி பலன்கள்லாம் சாதகமாகலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் சாதகமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார். நான் உள்ளதான் சொல்லுவேன். உண்மை சில நேரம் உரைக்கும், உண்மை சில நேரம் கசக்கும். அதனால் மீனராசிக்கு குரு பயிற்சி பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலுமே சில விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, எதுவும் தகவல்னால் சொல்லுங்கள். இது ஒரு கிரகத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். 9 கிரகத்தில் ஒரு கிரகத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இது போய் 8 கிரகங்கள் இருக்குது. 8 கிரகங்களும் 8 விதமான பலன்களை கொடுக்கும். குணம் நாடி, குற்றம் நாடி, அதில் மிக நாடி, மிக்க கொள்ளல். 9 கிரகங்களுடைய நிலைப்பாடு எடுத்து தான் ஒரு ராசிக்கு பலன் கிடைக்கும். இருப்பினும் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க, காலபைரவரை கும்பிடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க, காக்காக்கு வந்து சாதம் வைங்க. சரியா? எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க, இனிப்பு போடுங்க. இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன வழிபாடு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேரிலே. குரு பார்க்க கோடி நன்மை, கோடி பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு அவர் 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. உங்கள் ஜாதக இடத்துல பார்க்கணும். மீனராசிக்கு மேசம், கடகம், விருச்சிகம், மகரம், சரியா, கன்னி இந்த இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சில பேருக்கு ராசி லக்கணத்துக்குமே அவர் 2, 5, 7, 9 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து மீனராசி, மிதுன லக்கணம் நல்ல அமைப்பு தான். கடகத்தில் இருக்கிறார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம். அதாவது மீனராசி, மிதுன லக்கணம், கடகத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சில பேருக்கு வந்து ராசியில் எந்த இடத்துல இருக்காரோ அதே இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் கடகத்தில் குரு இருக்கிறாருன்னா இப்போ நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே பலன்கள் வேறுபடும். சரி, அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் மாறி மாறி இருக்கும். ஒரே குடும்பத்தில் 2 பேர் மீன ராசியில் இருப்பாங்க. ஒருத்தனுக்கு நல்லா இருக்கும், ஒருத்தனுக்கு நல்லா இருக்காது. காரணம் வந்து ஜனன ஜாதகத்தில் குரு இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆதிபட்சத்தை வளப்படுத்துவார். சரியா நேர்களே? இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். தனி ஒரு மனிதன் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் பொது வழியில் ராசிக்கு தான் பலன் போட முடியும். ஏன்னா உங்கள் ஜாதகம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரியா? அதனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்க ஒரு ஜாதகரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த 7ரை சனியில் இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். இந்த சுக்கிர திசையில் குரு புத்தி, அதுபோக வந்து இந்த புதன் திசையில் வந்து செவ்வாய் புத்தி, கேது திசையில் ராகு புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, இப்படி நிறைய பேருக்கு தசா புத்தி சரியில்லாமல் நடந்துகிட்ருக்கும் மீனராசியில். அவங்களாம் நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து என்ன வழிபாடு பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான காரியங்களை பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன். எது சம்மந்தப்பட்ட கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. நான் எல்லா நேரம் ஃபோன் எடுத்து பேச முடியாது. அப்படியே பேசினாலும் உங்கள் பிரச்சனை என்னால் இன்வால்மெண்ட் பண்ண அதை வந்து இது பண்ண முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு யோசனை பண்ணி பலன் சொல்லுவேன். சரியா நேரில் நிறைய பேர் அணுகுறாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம போதி ஜோதிடத்தை பார்த்தாலே தெரியும். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அணுகுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. வேத ஜோதிடத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. சரியா? உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கண தசாபுத்தியை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதிலாக கண்டிப்பாக சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேரில். வாட்டர் மேபி குரு பயிற்சி நல்லாயிருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற குரு ராசியை பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அனைத்தும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் மீனராசி நேயர்களுக்கு, போராட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிகத்துடன் தீர்க்காயலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.